அந்த மருந்துகளால் தொடர்ச்சியாக சிகிச்சை எடுக்கப்பட்டு வந்த நோயாளிகள், அது சர்க்கரையாக இருக்கலாம், பிபியாக இருக்கலாம், 20 ஆண்டுகள், 30 ஆண்டுகள், 15 ஆண்டுகள், நீண்ட நெடுங்காலம் அந்த நோயாளி ஆங்கில மருந்துகளை உட்கொண்டவராக இருந்திருந்தால் அவரை குணமாக்குவது கடினம். ஒருவேளை அவர் உங்களைத்தான் குணமாக்க வேண்டும் என்று காலை பிடித்து கதறாத குறையாக கதறினால் அவருக்கு தூய காற்றை சுவாசிக்க வைத்து எளிமையான ஆடைகள், எளிமையான உணவுகள், எளிதில் ஜீரணமாகக்கூடிய உணவுகள், காற்றோட்டமான இடவசதி, அவருக்கு நல்ல போதனைகள், நல்ல புத்தகங்கள், அதையெல்லாம் கொடுத்து ஒருவேளை காப்பாற்ற முயற்சிக்கலாம். முடியாது இருந்தாலும் முயற்சிக்கலாம். இந்த டாக்ஸின்ஸை 20 ஆண்டுகளாக அவர் உடலில் சேர்த்த அந்த நச்சு மருந்துகளை மெல்ல மெல்ல முறிப்பதன் மூலமாக ஒருவேளை அவரை குணப்பாக்க முயற்சிக்கலாம். இன்னொருவரை குணப்படுத்த முடியாது. நமக்கு எல்லைகள் 2 எல்லை மிக தெளிவாக வரையறுக்கப்பட்டிருக்கிறது. இன்னொருவரை குணப்படுத்த முடியாது. செல்வ வளத்தில் மிகுந்த அந்த இளைஞன் அவன் வாழும் காலமெல்லாம் தன் தந்தையாலும் பாட்டனாரும் சேர்த்து வைத்த சொத்தை எடுத்து கேளிக்கைகளிலும், தவறான நடவடிக்கைகளிலும், தவறான சிந்தனை ஓட்டங்களிலும், பழக்க வழக்கங்களிலும் கெடுத்து குட்டுச்சோறாக்கி கொண்ட அந்த மனிதன் வந்தால் நம்மால் குணமாக்க முடியாது. ஆனால் மேற்கூறியவாறு எல்லையற்ற நாட்பட்ட நோய்களை குணமாக்குவதற்கு அவ்வப்போது தாண்ட முடியாத தடைகளாக இருப்பவை இல்லாத நிலையும் இருக்கிறது. குறிப்பாக கீழ்த்தட்டு மக்களிடம் சில வேளைகளில் இவை காணப்படுகிறது. குணப்படுத்த தனித்தன்மையான தடையாக இருக்கக்கூடிய அந்த நிலையும் அந்த நோயையே தனது மூலமாக கொண்டிருக்கிறது. இங்கு சோரா மீண்டும் மீண்டும் தோன்றிய தொற்றாக இருக்கிறது. அதனால் தோன்றிய எழும்புதலும் திரும்ப திரும்ப வெளிப்பூச்சு மருந்துகளால் அடக்கப்பட்டதாகவும் அது தன்னுடைய அகச்சார்பு நிலையிலிருந்து வளர்ந்து ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட தீவிரமான நெடுநோய்களாகவும் ஆகிவிட்டிருக்கிறது. சாதாரண மக்கள் செல்வ வளம் படைத்தவன் அப்படி இருக்கிறா, 220 வருஷமாக ஆங்கில மருந்து சாப்பிட்டவனும் குணப்படுத்த முடியாதுப்பா, ஆட்டம் பாட்டம் போட்டவனை குணப்படுத்த முடியாது, இன்னொருத்தவனையும் குணப்படுத்த முடியாதுங்கிறார். அவன் யார்? நம்ம மக்களோடு மக்களாக இருக்கக்கூடிய சாதாரண மக்கள் தான். ஆனால் மேற்பூச்சு மருந்துகளால் இந்த சோறாவை அடக்கி 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 உயிராற்றலை கெடுத்து கொண்டு வரக்கூடிய மக்கள், அவர்களுக்கும் உங்களால் குணப்படுத்த முடியாது. அவர்களை குணமாக்குவதற்கு தடையாக இருப்பவை என்று முன்னர் கூறப்பட்டவை இங்கு தடை செய்யாவிட்டால் சோரா எதிர்ப்பு மருந்தை நல்ல முறையில் பயன்படுத்தி இங்கும் அதனை குணப்படுத்தும் செயலை உறுதியாக செய்ய முடியும். இவர்கள் சோராவை மீண்டும் மீண்டும் அடக்கியிருக்கிறதுனால அந்த சோரா எதிர்ப்பு மருந்துகளை தொடர்ந்து கொடுப்பதன் மூலமாக இந்த 3ஆம் வகை மனிதர்களை குணமாக்க முயற்சிக்கலாம். ஆனால் பொறுமை வேண்டும். பொறுமை இருக்குமா அவங்கிட்ட? வாய்ப்பே இருக்கு. கருதத்தக்க அளவிற்கு கூடுதலான காலம் தேவைப்படலாம். கூறப்பட்ட அறிவுரைகளை நோயாளி சரியாக கடைபிடிக்க வேண்டி வரலாம். நோயாளி மிகவும் முதியவராகவோ தளர்ச்சி அடைந்து விட்டராகவோ இருக்க வேண்டும். இதெல்லாம் மிக அவசியமானதாக இருக்கும். காலம் தேவைப்படும். அவர் ரொம்ப வயசாகி தளர்ச்சி அடைந்த நிலையில் இல்லாதவராக இருக்கணும். அந்த மாதிரிலாம் இருந்தால் அவர் சொல்லக்கூடிய மருத்துவர் சொல்லக்கூடிய அறிவுரைகளை கடைபிடிப்பவராக இருந்தால் இந்த 3வது நாட்பட்ட நோயாளியை அவர் அந்த மருத்துவர், ஹோமியோபதி மருத்துவர் குணமாக்க முயற்சி எடுக்கலாம். ஒரு மருத்துவன் எந்த அளவிற்கு நுட்பமாக இந்த மருத்துவ கலையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை, எவ்வளவு நுணுக்கமாக நாம் பயின்று வருகிறோம் என்பதை இந்த இடத்தில் நாம் பார்க்க முடியும். எப்படிப்பட்ட நாட்பட்ட நோயாளிகளை குணப்படுத்த முடியாது, எப்படிப்பட்ட நாட்பட்ட நோய்களை நம்மால் குணமாக்க முடியும், நமது எல்லை என்ன என்றெல்லாம் மிக நுட்பமாக நமக்கு இங்கே ஆசான் ஹானிமன் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்து கொண்டிருக்கிறார். அடுத்த ஒரு உள்ளே வரக்கூடிய உள்தலைப்பு, பொருந்தக்கூடிய மருத்துவம் பற்றிய சில விளக்கம். ஆக இவ்வளவு சிரமமாக உள்ள நோய்களின் போது மிகவும் நன்மை தருவதாக இருக்கக்கூடிய நேரத்தில் நமது மருந்து உதவியை தரும்போதுதான் நமது அந்த முயற்சிக்கு உதவுவதை
அறிவார்ந்த இயற்கையானது தனது ஏற்பாடாக கொண்டிருக்கிறது. நம்ம யாரை குணப்படுத்த முடியும்? இவ்வளோ பிரச்சனைகள் எல்லாம் தெரிந்து கொண்ட ஒரு மருத்துவன் ஒரு பொருத்தமான நாட்பட்ட நோயாளியை குணப்படுத்துவதற்கு முயற்சி எடுக்கலாம். அதற்குத்தான் இயற்கை உங்களுக்கு வழிவிட தயாராக இருக்கிறது. இந்த வகையில் கீழ்காணும் நிலை காணப்படுவதையே நமது பட்டறிவு நமக்கு கூறுகிறது. முன்னரே பலமுறை உண்டாகிய சோரா தொற்றுகளின் எழும்புதலை பலமுறை அடக்கிவிட்ட போது சோராவின் கருதத்தக்கவாறு வளர்ச்சியடைந்து பல வகைப்பட்ட நெடுநோய்களை தோற்றுவிப்பதாக சோரா இருக்கிறது. அந்த நிலையிலும் அங்கு கடைசியாக தோன்றுகிற ஒரு சோராவை, அதன் சோரானா அந்த அரிப்பு, அதன் முழுமையான நிலையிலேயே தோலில் விட்டு வைத்து முதலில் தோன்றிய எழும்புதலைப் போலவே இதையும் மிக எளிதாக குணமாக்கிவிடலாம். அதாவது அதற்கு பொருத்தமான சோரா எதிர்ப்பு மருந்தில் ஒரு வேளை அல்லது சில வேளை மருந்து அளவுகளாலேயே அதை ஏறத்தாழ முழுமையாக குணமாக்கிவிடுவது பொதுவாக இயலுவதாக இருக்கிறது. அதற்கு பொருத்தமான சோரா எதிர்ப்பு மருந்துகளை கொடுக்கும்போது குணமாக்குவது எளிதாக இருக்கிறது. அவற்றின் வெளிப்பாடுகளாகிய நாட்பட்ட நோய்களும், அதாவது முழுமையான சோராவும் அதனால் குணப்பட்டு விடுகிறது. இந்த நாட்பட்ட நோய்களை குணமாக்கும் போது சோரா எதிர்ப்பு மருந்துகளை நீங்கள் கொடுக்கும்போது அவரிடம் இருக்கக்கூடிய நாட்பட்ட நோயும் குணமாகிறது, அவர் உடலில் இருக்கக்கூடிய சோராவும் மட்டுப்பட்டு விடுகிறது. என்றாலும் பல முறை தோன்றிய பழைய சோராவை புதுப்பிக்கும் வகையில் அங்கு தோன்றியிருக்கக்கூடிய ஒரு புதிய சோரா நிலையால் சோராவை குணமாக்குவது எளிதாக உள்ளது என்பதற்காகவே ஒரு செயற்கையான சோரா தொற்றை வேண்டுமென்றே உண்டாக்குவதால் நோயாளிக்கு வெறுப்புணர்வு இல்லாமல் இருந்தாலும் அவ்வாறு செய்வதற்கு அறிவுறுத்தக்கூடாது. ஏனென்றால் பால்வினை நோய் சார்பு இல்லாததால் சோராவை தோற்றமாக கொண்டுள்ள தீவிரமான நாட்பட்ட நோய்களில் எடுத்துக்காட்டாக கூறுவதென்றால் நுரையீரலில் சீழ்கட்டி புரையோடுவது, உடம்பில் ஏதாவது ஒரு பகுதியில் ஏற்படும் முடக்கம் முதலானவற்றில் அந்த சோராவின் மூலம் தனது பிடியை அரிதாகவே தக்க வைத்துக் கொள்கிறது. தானாகவே உண்டாகியதும் வேண்டுமென்றே தோற்றுவிக்கப்படாததும் ஆகிய தோற்று நிலையை காட்டிலும் தடுப்பூசி முறையில் வேண்டுமென்றே உண்டாக்கப்பட்ட சோரா இன்னும் குறைந்த அளவிலேயே அந்த பிடியை கொண்டிருக்கிறது என்பதையே நமது அனுபவம் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. இந்த நூலின் பின் இணைப்பில் கூறப்பட்டுள்ள சோரா எதிர்ப்பு மருந்துகளை நோக்கி வழிப்படுத்துவது தவிர ஏற்கனவே ஹோமியோபதி மருத்துவ திறம் பெற்றுள்ள மருத்துவருக்கு நான் பெரிதாக கூற வேண்டியது ஏதும் இல்லை. இந்த உயர்ந்த நோக்கத்தை நிறைவேற்ற அவர் அந்த மருந்துகளை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்பதை அந்த மருத்துவர் அறிந்திருக்கிறார். கூடுதலாக சில எச்சரிக்கை குறிப்புகளை மட்டுமே நான் கூற வேண்டியவனாக இருக்கிறேன். பெரியவை, மிக பெரியவை, நீண்ட காலமாக தொடர்ந்து இருப்பவை ஆகிய எல்லா நாட்பட்ட நோய்களும் சோராவை மட்டுமே தங்களுடைய பிறப்பிடமாக கொண்டிருக்கின்றன. சின்ன நோய், பெரிய நோய், எந்த நோயாக இருந்தாலும் அதன் மூல காரணி என்பது சோராவாகத்தான் இருக்கிறது. மருந்துகளின் அந்த நிரூபணத்தின் போது நலமாக இருந்த மனித உடலில் அந்த மருந்துகளின் தூய செயல்பாடுகளை பற்பல அறிகுறிகளாக வெளிப்படுத்தியிருக்கு. உறங்கி கிடக்கும் சோராவின் நிலை, வளர்ச்சியடைந்த சோராவின் நிலை ஆகிய இரண்டு நிலைகளுக்கும் உரியவையாய் உணரப்பட்ட அறிகுறிகளை அது கொண்டிருக்கிறது.
ஆக சோரா எதிர்ப்பு மருந்துகளால் மட்டுமே அவை பெரும்பாலும் குணமாக்கக்கூடியவையாய் இருக்கின்றன என்னும் மாபெரும் உண்மை ஏற்கனவே நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. ஹோமியோபதி மருத்துவர் பால்வினை நோய் சாராத ஒரு நாட்பட்ட நோயை குணப்படுத்த முற்படும் போது அந்த நோயில் காணப்படும் எல்லா அறிகுறிகளுக்கும், ஒவ்வொரு அறிகுறிக்கும், ஒவ்வொரு நோய்க்கும், ஒவ்வொரு நோய் நிலைக்கும், மைண்ட் ஸ்டேட் ஆகிய அவற்றிற்கு பொதுவான வாழ்க்கை முறையிலும் நோயியல் ஆய்வு முறையிலும் மயக்கம் தரும் எத்தகைய பெயர் வழங்கப்பட்டாலும், கொரோனா தொடக்கத்தில் அந்த முன்னுரை நம்ம பேசணும் பாருங்கள், அவ்வளோ மூச்சு பிடிச்சிட்டு எதுக்கு தெரியுங்களா, இதுதான். இப்போ அவரே சொல்லிட்டார் பாருங்க, மயக்கம் தரும் நீண்ட நிறைய ஒரு பேரை வச்சு, நல்ல வேலை சின்னதாக 3 வார்த்தையில் சொல்லிட்டாங்க கொரோனான்னு சொல்லிட்டு, அதுக்கு நீண்ட வாயிலே நுழையாத மாதிரி ஒரு நோய்க்கு பேரை வச்சு மிரட்டினாலும் உங்களுடைய வேலை என்னதான், அந்த நோயாளியை தனித்துவப்படுத்தணும், அந்த நோயை தனித்துவப்படுத்தணும், அந்த நோயாளியை தனித்துவப்படுத்தணும், அந்த நோயை தனித்துவப்படுத்தணும். இந்த குறிப்பிட்ட நோய் அந்த குறிப்பிட்ட துயரிடம் எவ்வாறு தனிச்சிறப்பாக வெளிப்படுகிறது இது தெரிந்தால் உங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு ஹோமியோபதி மருந்து அந்த துயரை முழுமையாக காக்கும். எவ்வளவு மயக்கம் தரும் எத்தகைய பெயர்கள் வழங்கப்பட்டாலும் அவற்றை உறுதியாக குணப்படுத்தும் நல்ல நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு ஹோமியோபதி நெறிமுறைகளை கண்டிப்பான முறையில் பின்பற்றி தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு சோரா எதிர்ப்பு மருந்தை பயன்படுத்துவது பற்றியே அவர் பொதுவாகவும் சிறப்பாகவும் காண்பவராக இருக்க வேண்டும். தொடக்க கால பாடத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் 2 வரியில் தொடர்ச்சியாக சொல்லியாச்சு. எவ்வளவு மயக்கம் தரும் எத்தகைய பெயர்கள் வழங்கப்பட்டாலும், அந்த ஆங்கிலத்தில் அந்த நோய்க்கு பெயரை சொல்லி அப்படியே நம்ம புரிஞ்சிக்க முடியாத மாதிரி மிரட்டுவாங்க. அந்த இயற்கைக்கு இந்த ஆங்கில பெயர்களெல்லாம் தெரியாது. நம்மை இயக்கக்கூடிய உயிர் ஆற்றலுக்கு இவர்கள் வைத்திருக்கக்கூடிய எந்த நோய் பெயரும் தெரியாது. இந்த சூட்சுமம் கூட நாம் உணர முடியாத அளவிற்கு அவர் எம்டி படித்தவருங்க, அவங்க இதை படித்தாங்க அதை படித்தவங்க, அவங்கக்கிட்டே பார்த்துட்டோம், அவங்களே சொல்லிட்டாங்க அப்படின்னு நம்ம மக்கள் சொல்லும்போது நமக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்கும். ஏன்னா அப்படி இன்னும் எம்பிபிஎஸ் படிச்சுட்டாருனாலே, அவர் அதில் எம்டி முடிச்சிட்டாருனாலே, அதில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் சொல்லிட்டாருனாலே இவர் உடலில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்தமாக என்னமோ அவருக்கு தெரிந்துவிட்ட மாதிரியான ஒரு மாய தோற்றம் மக்களிடமே இருக்கிறது. மக்களிடமே அந்த மயக்கம் இருக்கிறது. அந்த நோய்க்கு பேர் எப்படி சொல்லுவாங்கன்னா அந்த ரிப்போர்ட் கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட் என்பது அந்த உடலில் அவர் பாதிக்கக்கூடிய அந்த உறுப்பு, பாதித்திருக்கக்கூடிய அந்த உறுப்பு, அவருடைய அந்த நோய் நிலை குறித்த ஒரு கருத்து, ஒரு கருதுகோள், அவ்வளவுதான். ஆனால் இந்த சம்பந்தப்பட்ட துயரர் உயிரோடு இருக்கிறார், அவர் அந்த துன்பத்தை எவ்வாறு விவரிக்கிறார் அதுதான் மிக முக்கியமானது. ஆனால் அந்த துயரரை பேசவே விடுறது கிடையாது. ஆகவே எந்த பெயரை வைத்து அந்த நோயை வழங்கியிருந்தாலும் அவற்றை உறுதியாக குணப்படுத்தும் நல்ல நோக்கத்தை நிறைவேற்ற ஹோமியோபதி நெறிமுறைகளை கண்டிப்பான முறையில் பின்பற்றி தேர்ந்தெடுக்கப்படும் ஒரு சோரா எதிர்ப்பு மருந்து. ஹோமியோபதி மருந்துகளை கண்டிப்பாக பின்பற்றக்கூடிய அந்த நெறிமுறை என்ன? தனி மருந்து, ஒரு நேரத்தில் ஒரு மருந்து, வீரியப்படுத்தப்பட்ட மருந்தையை கையாள வேண்டும். அந்த துயரிடம் தனிச்சிறப்பாக பொதுவில் எங்கும் காணாத அரிதான வித்தியாசமான அறிகுறிகள் அந்த நோயில் அந்த துயரிடம் என்னவெல்லாம் வெளிப்பட்டிருக்கிறது என்று தொகுத்து கொண்டு அது நம்மிடம் இருக்கக்கூடிய மருந்தில் எந்த மருந்தில் இருக்கிறது என்று பார்த்து ஆய்வு செய்து தரக்கூடிய அந்த சிகிச்சை, அது சோரா எதிர்ப்பு மருந்தாகவும் அமைந்திருக்கிறதா என்பதை பார்த்து அளிக்கக்கூடிய அந்த சிகிச்சை, அப்படி பயன்படுத்தக்கூடிய அந்த ஒரு நிலைதான் அந்த மருத்துவர் செய்ய வேண்டிய வேலை என்று மிகச்சரியாக நம்மை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். அடுத்ததாக நாம் 214ஆம் பக்கத்திலிருந்து மேலும் அடுத்த வகுப்பில் தொடர்வோம். இப்பொழுது நீண்ட நெடுங்காலத்திற்கு பிறகு ரியாசுதீன் ஐயா வந்திருக்கிறார்கள்.
இப்பொழுது நமது வெங்கடகிருஷ்ணன் தோழர் வந்து நமக்கு மெட்ரியா மெடிக்காவை தொடர்வார்கள். இவ்வளவு நேரம் அமைதி காத்த அனைத்து மருத்துவர்களுக்கும் மாணவர்களுக்கும் எனது மனப்பூர்வமான நன்றியை உரித்தாக்கி தோழர் வெங்கடகிருஷ்ணன் தோழர் நீங்கள் மெட்ரியா மெடிக்கா தொடரலாம். சரிங்க. அவர் ரியாசுதீன் அவர் எடுக்கிறாராம்மா? நான் அதுக்கு தகுந்த மாதிரி மெட்ரியா மெடிக்கா முடிச்சுட்டு வேற ஏதாவது எடுக்கலாம். அவர் எடுக்க வாய்ப்பு இருக்கா? ரியாசுதீன் தோழர் நீங்கள் இருக்கீங்களா? இணைப்பில் இருக்கீங்களா ரியாசுதீன் தோழர்? வணக்கங்க. நீங்க ஏதோ ஐடியா இருக்குங்களா ரியாசுதீன் சார்? ரெப்பர்ட் எடுக்கு. நீங்க கிளாஸ் முடிச்சோன்னே ரெப்பர்ட் எடுக்கிறேன். எவ்வளவு தேவைப்படுங்க? 20 நிமிஷம் ஆகுங்க. 20 நிமிஷம். சரி, ஓகே. அதுக்கு தகுந்த மாதிரி நன்றி. சரிங்க சார், நன்றி. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நாம் வந்து இன்னைக்கு பார்க்க போகிற ரெமடி ஆர்சனிக்கம் சல்புரேட்டம் லவம் அப்படின்ற ரெமடியை நம்ம பார்க்க போகிறோம். ARSENICUM ஆர்சனிக்கம் சல்புரேட்டம் SULPHURATUM சல்புரேட்டம் லவம் FLAVUM லவம். இது வந்து மினரல் ரெமடி. இது ஆர்சனிக் ட்ரைசல்ஃப்னு ஆர்சனிக் ட்ரைசல்ஃப் அப்படின்னு காமன் நேமில் அழைக்கப்படுது. இந்த மருந்துக்கு இன்னொரு பேர் அதுதான், ஆர்சனிக் ட்ரைசல்ஃப். அதாவது AS2S3 கெமிக்கல் ஃபார்முலா. இந்த மருந்து இங்கே வேலை செய்யுது எப்படின்னு பார்க்கலாம். Leukoderma is supposed to be favorably influenced by this remedy. அந்த தோல் வந்து வெள்ளையாக ஆகக்கூடிய வெண்மை நிறமாக மாறக்கூடிய நிலைமைகளில் வந்து இது ஆதிக்கம் செலுத்தக்கூடியதாக இருக்குது அப்படின்னு கருதப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் தேர் இஸ் அமலரேஷன் பை ஸ்டீம் ஆர் ஹாட் வாட்டர். இது வந்து நீராவி அல்லது சூடான தண்ணீர்னால வந்து அவங்களுக்கு அமலரேஷன் கிடைக்குது. இதுதான் வந்து இந்த மருந்தோட வேலைகளை குறிப்பாக சொல்கிறாங்க. சரி, இதனுடைய மனக்குறிகளை பார்க்கலாம். இன்டென்ஸ் டார்ச்சரிங் anxiety and apprehension. Intense torturing, anxiety and apprehension. மனதை வந்து மிகவும் தொல்லைப்படுத்தக்கூடியது. அதாவது கவலை மற்றும் பயத்தினால, கவலை மற்றும் பயம் காரணமாக மிகுந்த தொல்லைக்குள்ளவர். ஆன்சைட்டி பிசிக்கல், கவலை இருக்கும் உடல் ரீதியான பிரச்சனைகளுக்காக. நெக்ஸ்ட் ஆன்சைட்டி இன் பெட், as if he would fall out of bed. படுக்கையில் கவலையோடு இருப்பார். எதுக்காகனா
தான் வந்து கீழே விழுந்துருவோமோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும், அதனால பயம், கவலையாக இருக்கும். நெக்ஸ்ட் ரைட் அண்ட் ஈஸி, மிக எளிதில் பயப்படுவார், சாதாரண சின்ன விஷயத்துக்கு கூட. அப்புறம் ஃபியர் ஆஃப் நைட், இரவில் பயம் இருக்கும். ஃபியர் ஆஃப் பீயிங் அலோன், தனியாக இருக்க பயப்படுவார். ஃபியர் ஆஃப் டெத், சாவை குறித்த பயம் இருக்கும். நெக்ஸ்ட் ரெஸ்ட்லெஸ் அட் நைட், எக்ஸைட்டட், இரவில் வந்து அமைதியின்மையாக இருப்பார், கூடவே மன எழுச்சிகள் காணப்படும். நம்ம ட்ரீம்ஸ் வித் செமினல் எமிஷன்ஸ், கனவுகளோடு விந்து வெளியேற்றமும் இருக்கும். ட்ரீம்ஸ் வித் செமினல் எமிஷன்ஸ். சஸ்பீசியஸ் அண்ட் மிஸ்ட்ரஸ்ட்ஃபுல், suspicious and mistrustful towards family. குடும்பத்தினர் மீது சந்தேகமும், இந்த உண்மையா இல்லையா அப்படின்ற நம்பிக்கை இல்லாமலும் இருப்பார், உண்மையா இல்லாமல் இருப்பார். நெக்ஸ்ட் லோக்வாசிட்டி, ஆல்டர்னேட்டிங் வித் maliciousness. Loquacity alternating with maliciousness. ஒரு நேரம் வாயாடிட்டு இருப்பார், நிறைய பேசிட்டு இருப்பார், இன்னொரு நேரம் ஏதாவது துன்பத்தை கொடுக்குற மாதிரி செய்வார். இது ரெண்டும் மாறி மாறி, ஒரு நேரம் இப்படி இருப்பார், இன்னொரு நேரம் அப்படி இருப்பார். அப்புறம் lamenting alternating with laughing. Lamenting alternating with laughing. ஒரு நேரம் வருத்தமாக இருப்பார், இன்னொரு நேரம் சிரிச்சுக்கிட்டு இருப்பார். அடுத்து விவாசியஸ்னஸ், VAVACIOUSNESS. Vivaciousness alternating muttering. ஒரு நேரம் சுறுசுறுப்பாக கலகலப்பாக இருப்பார், இன்னொரு நேரம் பார்த்தீங்கன்னா முணுமுணுத்துக்கிட்டு இருப்பார், மட்டரிங், முணுமுணுப்போட இருப்பார். கலகலப்பாக இருப்பார், அடுத்து முணுமுணுப்பு, ரெண்டும் மாறி மாறி இருக்கும். இந்த ஆல்டர்னேட்டிவ் இந்த 3 விஷயத்தில் இருக்கும். இதுதான் வந்து மனக்குறிகள். அடுத்து ஃபிசிக்கல் சிம்டம்ஸ். ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா ஸ்கின் இச்சிங் இருக்கும். Skin itching. Dry, cracked, rugged, RHAGADES,
ரகேட்ஸ். ஸ்கின்ல தோலில் வந்து நமைச்சல் இருக்கும், உலர்ந்து போயிருக்கும், வெடிப்பு விட்டு இருக்கும். ராகேட்ஸ் அப்படின்னு சொன்னால் ஃபிஷர் இன் தி ஸ்கின், அதுவும் வந்து வெடிப்பு தான். அது குறிப்பாக மவுத் அண்டு ஆனஸ்ன்னு சொல்கிறாங்க, அங்கே வந்து அதிகமாக எஸ்பெஷலி பொதுவாக ரகேட்ஸ் வந்து ஃபிஷர்ஸ் வெடிப்பூட்ட மாதிரி இருக்கும். இந்த ரகேட்ஸ் வந்து வாய் பகுதியிலும் மலவாயிலையும் அந்த மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு லூகோடெர்மா. Leukoderma and squamous, 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 Siblyx, SYPHILIDES, Siblyx. இந்த வெண்குஷ்டம்னு சொல்லுவாங்க, அந்த தோலில் வந்து வெண்மை நிறம் முழுக்க இருக்கக்கூடிய அந்த நிலைமையும், செதிலாக உரியக்கூடிய தோல் வந்து அந்த நிலைமையும் காணப்படும். நெக்ஸ்ட்டு சாப்பிங் ஆஃப் ஸ்கின். சாப்பிங், CHAFING, chopping of skin above genitals and behind ears of children. தோல் வந்து தேஞ்சி போயிருக்கும், அது குறிப்பாக வந்து ஜெனிட்டல் சிறப்பு உறுப்புக்குள்ள. அப்புறம் குழந்தைகளுக்கு காதுக்கு பின்னாடி அந்த ஸ்கின்னு தேஞ்சி போக மாதிரி. அடுத்து பெயின்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பர்னிங் பெயின்ஸ், ஸ்டிச்சிங், ஹியரிங், ருமாட்டிக் பெயின்ஸ். மூவிங் ஃப்ரம் பிளேஸ் டு பிளேஸ், எரிச்சல் வலிகள் மற்றும் தைக்கும் கிழிக்கும் வாதரோக வலிகளாக இருக்கும். இத்தனை வலியும் இருக்கும். அது ஒரு இடத்த விட்டு ஒரு இடம் மாறிக்கிட்டே இருக்கும், மூவ் ஆகிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு சியாட்டிகா and pain in around the knee, SCIATICA, இடுப்பு தொடை இந்த இணையக்கூடிய இடம் தான் சியாட்டிக்கா. வந்து அங்கே நரம்பு வலி, இதுக்கு பேர் தான் சியாட்டிக்கா. அந்த இடத்துல வலி இருக்கும், கூடவே வந்து முழங்கால சுற்றியும் வலி இருக்கும். pain around the knee. It's a general debility with lameness, staggering and trembling. உங்களுக்கு வந்து பலவீனம் பிரதானமாக இருக்கும், கூடவே வந்து முடமான மாதிரி இருக்கும். நடக்கிறதுக்கு தடுமாறுவாங்க, தடுமாற்றமும் நடுக்கமும் காணும். ஸ்டார்டிங் இன் ஸ்லீப், தூக்கத்தில் திடீப்பிடுவார். என்ன அது நம்ம ஏற்கனவே பார்த்தோம்னா அதுதான். ஆல்சோ ஸ்டார்டிங் இன் ஸ்லீப்
also while falling asleep. சார் இந்த திடுக்கிடுனதுக்கு என்ன சொன்னீங்க? என்ன வார்த்தை? starting 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 in sleep, also while falling asleep. இவங்க போனாலே வந்து அந்த வெடிக்கெடுதல் இருக்கும். as if you would fall out of bed, படுக்கை விட்டு வெளியே விழுந்துருவோமோ அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் needle pricks from pricks PRICKS, needle pricks from within outwards in chest. Also on forehead, right side. ஊசியில் அப்படியே குத்துற மாதிரி, நிறைய ஊசிகள் குத்துற மாதிரி இருக்கும். அது உள்ள இருந்து வெளியே வர மாதிரி, வெளியே குத்துற மாதிரி இருக்கும். அது செஸ்ட், நெஞ்சு பகுதியில், முன் தலையில் மற்றும் வலது பக்கம். அடுத்து டங், பர்ல், SURRED, நாட்டில் ரொம்ப மெல்லிய ரோமம் மயிர் இருக்கிற மாதிரி ஒரு இருக்கும். ஆமாம், எல்லோ ஒயிட், நாக்கு எல்லோ ஒயிட் கலந்த மாதிரி இருக்கும். ஸ்டிக், விரைப்பாக இருக்கும். ஸ்வல்லன், வீக்கத்தோடு. டங்கு, பர்ல், yellow white, split, swollen, later dry with disgust for all nourishment. இந்த வீக்கம் இதெல்லாம் இருக்குல்ல, அதுக்கப்புறம் வந்து அது உணர்ந்து போயிடும். எந்த உணவு, எல்லா வகையான உணவுப் பொருள் மேலேயும் வெறுப்பு இருக்கும். Next page, diarrhea daily 8 AM. Diarrhea daily 8 AM and several times during day. காலையில் 8 மணிக்கு பேதியாகும். அதை தொடர்ந்து பகல் முழுக்க நிறைய முறை போவாது. பட் நாட் அட் நைட், ஆனால் இரவில் இருக்காது, டயரியா இருக்காது. அடுத்து டயரியா வித் spasms colic. வேறு வயிறு இழுத்து பிடிக்கிற மாதிரி, அதாவது துடிக்கிற மாதிரி இருக்கும். டயரியாவோட இந்த ஸ்பாசமும் இருக்கும். ஸ்பாசம்ஸ் கோலிக், வயிற்று வலியோடு. அதோடு கூட பேக் ஏக் அண்டு டெனஸ்மஸ், பேக் ஏக் அண்டு டெனஸ்மஸ், ELESNUS, டெனஸ்மஸ் அப்படின்னா, டெனஸ்மஸ் அப்படின்றது வந்து இந்த மலம் கிடைக்க தூண்டுதல் தொடர்ந்து இருந்துக்கிட்டே இருக்கும். டெனஸ்மஸ் யூரின்ல வந்ததுன்னா அதுவும் அதுதான், யூரின் போகணுன்ற விருப்பம் இருந்துகிட்டே இருக்கும், அது உந்துதல் இருக்கும். இங்கே வந்து டயரியா இருக்கிறதுனால மலம் கழிக்க அந்த சூழ்நிலை இருக்கும்.
கூல்ஸ் லைக் வாட்டர், தண்ணியை போல சொல்லலாம். கிரீன் அண்டு ஸ்லிம்மி, பச்சையா மெல்லிதாக இருக்கும். அண்டு டெரிபிளி அஃபென்சிவ், பயங்கரமான நாற்றம். நெக்ஸ்ட் கொலேரியா வித் terrible pains, மேகவெட்டை நோய் கூடவே பயங்கரமான வலிகள். டிஸ்சார்ஜஸ் காப்பியஸ், டிஸ்சார்ஜ் காப்பியஸ், கழிவுகள் வந்து அதில் அந்த கொலேரியாவில் மிக அதிகமாக வரும். அது காப்பியஸ் எல்லோ மஞ்சளா கான்ஸ்டன்ட் வந்துக்கிட்டே இருக்கும். எப்போ போட்டாலும் பர்னிங் டே அண்ட் நைட். along entire urethra with restlessness. With restlessness. அந்த கழிவுகள் வந்து அதிகமாக மஞ்சளாக தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். எரிச்சல் வலி இரவு பகல் எப்பவுமே இருக்கும் அந்த யுரேத்ராவில். வித் ரெஸ்ட்லெஸ்னஸ், கூடவே வந்து அமைதியின்மை இருக்கும். சிறுநீர் பாதை முழுக்க. அடுத்து இதுதான் வந்து இதில் உள்ள ஃபிசிக்கல் சிம்டம்ஸ். மொடாலிட்டியை பார்க்கலாம். அக்ரவேஷன் டெஸ்ட் எவரி ஆஃப்டர்நூன், ஈவினிங், ஒவ்வொரு மதிய நேரம் மற்றும் மாலை என்று ஒரு அக்ரவேஷன். அமலரேஷன் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் ஸ்டீம் அண்ட் ஹாட் வாட்டர், நீராவி சூடான தண்ணீர். இன்னொரு அக்ரவேஷன் எவ்வரி ஆஃப்டர்நூன், ஒவ்வொரு பகல், அதாவது பிற்பகலும் மற்றும் மாலை. ஆஃப்டர்நூன், ஈவினிங். அம்லரேஷன் வந்து ஃப்ரம் ஸ்டீம் ஆர் ஹாட் வாட்டர், நீராவி மற்றும் சூட வெந்நீர், அதற்கு அம்லரேஷன். லையிங் டவுனும் அம்லரேஷன். லையிங் டவுனும் அம்லரேஷனாலும். இதுதான் வந்து நம்ம வந்து ஆர்சனிக்கம், சல்பரேட்டம், பிளவமில் பார்க்கக்கூடிய இது முக்கியமான குறிகள். அடுத்து மெட்ரியாமெட்ரிக்கா இதோடு நிறைவேறுகிறது. அடுத்து நாளைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆர்டிமிசியா வல்காரிஸ், ARTEMISIA, ஆர்டிமிசியா வல்காரிஸ், VULGARIS, வல்காரிஸ். இந்த மாதிரி பார்ப்போம். மெட்ரியாமெட்ரிக்கா நிறைவு செய்கிறோம். அடுத்தது குறிமொழி விளக்கம் வந்து ஒரு நேரம் இருக்கிற வரைக்கும் அவர்கள் நம்ம ஒப்படைக்கலாம். அது மட்டும் ஒன்று ரெண்டாக பார்க்கணும். இது வரைக்கும் நம்ம பார்த்தது வந்து கண்டென்ஷன்ஸ் பார்த்தோம்.
145 வரைக்கும் பார்த்துக்கிறோம். இப்போ அடுத்தது கான்ட்ராடிக்ட் டிஸ்போசிஷன் 2. கான்ட்ராடிக்ட் டிஸ்போசிஷன் 2 அது பார்க்கலாம். CON TRA DICT contradict disposition to DIS BAS POSI TION disposition to cross reference quarrelsome அதுக்கு மீனிங் வந்து சண்டையிடுக. அடுத்து இந்த ரூபிக்கோட மீனிங்காக சொல்லுவார். டெண்டன்சி டு ஸ்பீக் அகைன்ஸ்ட் to express or assert the opposite of தமிழ்ல இருக்கு எதிர்த்து பேசும் மனப்போக்கு. எதிராக வெளிப்படுத்துதல் எக்ஸ்பிரஸ் அல்லது உறுதியாக சொல்லுதல். எக்ஸ்பிளனேஷன் அடுத்தது. டு டெனி DENY டு டெனி தி ஸ்டேட்மெண்ட் ஆஃப் தமிழில் அறிக்கையை மறுத்தல். டிசீஸ் கண்டிஷன்ஸ். ஆப்போசிஷனல் disorder of childhood. Schizophrenia, mania, dementia. Mania, dementia அது ரெண்டு சேர்ந்தது. குழந்தை பருவத்தில் எதிர்க்கும் மனப்போக்கு. மனச்சிதைவு, முதுமை மறதி பித்து. இம்பார்ட்டன்ட் டெக்ஸ்ட். மனக்கார்டியம், காஸ்டிகம், டீபார், லாக்கசிஸ். அடுத்து 146 முடியுது. டீபார்சல், லாக்கசிஸ். அடுத்தது 147. Contradiction is intolerant of.
கிராஸ் ரெஃபரன்ஸ், ailments contradiction, கமா rebels ஹைஃபன் போட்டு கான்ட்ராடிக்ஷன், கமா ஆங்கர் ஃப்ரம் கான்ட்ராடிக்ஷன், கமா டீப் கான்ட்ராடிக்ஷன். மன்னிக்கோங்க, ரெண்டாவது என்ன சொன்னீங்க? ஏல்மன் கான்ட்ராடிக்ஷன், செகண்ட் rebels கான்ட்ராடிக்ஷன், தொந்தரவு. ஓகே. ஆங்கர் ஃப்ரம் கான்ட்ராடிக்ஷன், வீக் கான்ட்ராடிக்ஷன். அதுக்கு தமிழில் முரண்படுவதால் துன்பம், முரண்படுவதால் தொந்தரவுகள், முரண்படுவதால் கோபம், முரண்பாட்டின் காரணமாக அழுகை. அடுத்து மீனிங். A denial, 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 comma direct opposition.